நளினி, என்றும் இப்படியே நாம் இணை பிரியாமல் வாழ முடியுமா? முடியும். தகுதி உள்ளவனாக இருந்தால், அந்தஸ்து உள்ளவனாக இருந்தால் முடியும். ஆனால் முடவன் கொம்புட்டு எனக்கு ஆசைப்பட்டால் அது முடியுமா? அரசனிடம் கையேந்தி பிச்சை வாங்கும் அடிமை நீ அரியாசனத்தில் அவன் ஆசைப்பட்டால் அது முடியுமா? நிறுத்துங்கள் ராஜகுமாரி, நீங்கள் உங்கள் பதவியை பெரிதாக மதிக்காமல் இருக்கலாம், அந்தஸ்தை அலட்சியம் செய்யலாம், ஒரு ஏழை சிப்பாய்க்காக இந்த ராஜ்யத்தையே துறக்கவும் துணிந்து விடலாம். ஆனால் அரசாங்க ஊழியன் என்ற முறையில் ராஜ குடும்பத்தின் பெயரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. என் முன் நிற்கும் இக்கழவனை ராஜ துரோக குற்றம் சாட்டி கைது செய்ய எனக்கு உரிமை உண்டா? அவரை விட்டு விடுங்க. காதல் நாடகத்திலே கண்ணீரும் கலந்தால் தான் அதற்கு எப்போதுமே தனி கலை. ராஜகுமாரி, யாரங்க அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. காதல் நாடகத்தின் முடிவு எப்படி? முடியாது. வன்முறை முயன்றாலும் முடியாது. உங்களை இறுக்கி பிடித்திருப்பது இரும்பு சங்கிலி அல்ல காதல் வீரரே, இன்ப நினைவுகளாலான சங்கிலி. அதை அறுத்தெறிய உங்களால் முடியவே முடியாது. காதல் பாதை கரடு முரடானது. அது மலர் விரித்த பாதை அல்ல. காதல் என்பது ஒரு பயங்கரமான நோய். மரணம்தான் அதற்கு தகுந்த மருந்து என்ற உண்மையை இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயா? எவ்வளவு பயங்கரமான காதல் முத்திரைகள்! காதல் இவ்வளவு கொடுமையானதென்று எனக்கு இதுவரையில் தெரியவே தெரியாது. காதல் மனிதர்களுக்கு ஏற்படும் தெய்வீக உணர்ச்சி. மிருகங்களால் அதை உணர முடியாது. ஒரு தள்ளுங்கள் இந்த நாயை. கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காங்க. பாய் பசங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களாடா? அண்ணே, ஐயோ, தெரியாதனமா உங்க மயக்கத்தை தெளிய வச்சுட்டேன். என்ன மன்னிச்சுங்க அண்ணே. மயக்கத்தோடு இருந்திருந்தா இந்த வலி தெரியாம இருந்திருக்கும்ல. முட்டா பயனா. ஆமா, இவ்வளவு பெரிய தண்டனைக்கு நீங்க செஞ்ச குத்தம் தான் என்ன? ராஜ துரோகம், மன்னிக்க முடியாத ராஜ துரோகம். அது சேனாதிபதியின் தவறான குற்றச்சாட்டப்பா. அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவரை மன்னித்து விடுங்க. இன்னும் அவன் என்ன குற்றம் செய்ய வேண்டும்? கருணாகரன் மகன் என்று கருணை காட்டினால் அதற்கு அவன் செய்த கைமாறு இதுவா? தந்தைக்கு கண் தெரியாது, அவர் எதையும் பார்க்க முடியாது என்ற தைரியத்தினால்தான் என்ற அச்சுப்பாம்புடன் நெருங்கி பழகினார். அப்படியெல்லாம் பேசாதீர்கள் அப்பா. சூரசிம்ம மகாராஜாவின் ஏக புத்திரி ஒரு சாதாரண சிப்பாயுடன் நட்பு கொண்டாள் என்ற அவற்றில் நாடு முழுதும் பரவினால் எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும். தாயில்லாத பெண் என்று சுதந்திரம் கொடுத்தால் அதற்கு பலன் இதுதானா? நன்றி. நாளை சூரியோதயத்தில் அந்த பாவியின் தலை துண்டிக்கப்பட்டு மண்ணிலே உருள வேண்டியதுதான். கேட்கிறேன், இந்த முறை அவரை மன்னித்து விடுங்கள். என்னால் தானே அவருக்கு இந்த தண்டனை. அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றத்தில் எனக்கும் பங்கில்லையா? நியாயப்படி என்னையும் சிறைச்சேதம் செய்ய வேண்டியதுதானே? அவரை ஒன்றும் செய்யாதீர்கள் அப்பா. நன்றி.
ராஜ குடும்பத்தின் பெருமையையே புதைத்து விட இருந்த அந்த பாதகனுக்காகவா பறிந்து பேசுகிறாய்? அவமானம் நளினே, அவமானம். இனி அந்த ராஜ துரோகியை பற்றி நீ பேசவே கூடாது. அந்த கொடியவனுக்கு கொலைதான் சரியான தண்டனை. அப்படியானா அவர் தப்புவதற்கு வழியே இல்லையா? ஏன் இல்லைன்னு கேட்கிறேன். இத பாருங்க, நானும் கம்பி எண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு சரியா 4 நாள் ஆகுது. உள்ள வந்ததுல இருந்து எப்படிதான் வெளியில போலான்னு ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு தான் வர்றேன். சந்தர்ப்பம் சரியா இருந்தா தானே காரியத்துல தைரியமா குறிக்க முடியும். சுத்த அநியாயக்கார பசங்க என்ன கொண்டாந்து இங்க பூட்டி வச்சிருக்காங்களே, இவங்க நல்லா இருப்பாங்களா இல்ல இருப்பாங்களான்னு கேக்குறேன். அப்படி நான் என்ன பெரிய குத்தத்தை செய்துட்டேன்? ஒரே ஒரு கோழி, கேவலம் ஒரு கோழி அல்ல, அதுவா வந்து பறந்து என் முன்னாடி நின்னுச்சு. அழகு செஞ்சோம் என்ன தூக்கிக்கிட்டு போயேண்டான்னு சொல்ற மாதிரி கூவிச்சு. இல்ல நான் எப்பவுமே கொஞ்சம் அழகல மனசுக்காரன். ஆமா, காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன்னு அந்த கோழியை கையில தூக்கிக்கிட்டேன். அந்த சமயம் பார்த்துதானே அந்த பாழா போன சிப்பாய் பசங்க வந்து தொலையணும். ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாற்ற சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு விட்டே பாருங்க சவாரி. முன்னாடியே வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன எவன் வீட்டு கோழிடா தூக்கிட்டு வர்ற? உங்க பாட்டை வீட்டு சத்தாடா, விட்டேனா பாடுறா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன உள்ள போனாலும் தள்ளிட்டாங்க. என்ன இவங்க உருப்புருவாங்களா? இவங்க நல்லா அடம் ஒப்புறானே. என்னென்ன பேசாம இருக்கீங்க? அந்த கதையெல்லாம் இப்ப இருக்கு சிங்கி. உள்ளேயோ வந்தாச்சு. இனிமே வெளியே போற வழியை பாரு. என்னத்தை பாக்குறது? இந்த பசங்க மட்டும் கொஞ்சம் அசந்தாங்கன்னா தும்பிக்கை ஆண்டவனின் தம்பியே கம்முவனே, நம்பிக்கை கொண்டு உன்னை நான் கொள்வேனே. ஒம்போல கவலையத்து உலகத்தில் வாங்கிடவே, எம்போல ஆளுங்க எடுக்கோணும் தன்னாகம். காசாயம் கட்டிக்கிட்டு பேரை சொல்லிட்டு கையில யோக தண்டம் தூக்கு தூக்கு பணம் காஜி மாநாடி மக்கள் ஆஜையுடன் கூடாத பாடம் மாநாதை சதுர்முகன் நாயகிய சதுர்முகன் நாயகிய சரசுவதி தேவியரே தன்னாசம் பெருசுன்னு இவன் சண்டித்தனம் பேசுகிறான். சம்சார மேன்மையத்தான் சபையில சாத்தோனும், சவால் விடும் பசங்களுக்கு சவாப்பும் சொல்லணும். சம்சாரம் தானே இன்பம் தர்ம சாஸ்திரம் சொல்லும், சங்கதி தெரியாதோ அண்ணே அண்ணே. அந்த சன்னாசத்தில் தூக்கம்தான் என்ன சொல்லு, தாளத்தை நிறுத்தாத சொன்னேன் சொன்னேன் அதுக்கு மட்டுமே நடிக்காதுங்க வாசிடா. தன்னாசத்தால் கடவுளை கண்ணா தெரிவித்தவர்கள் வெகு கோடி சம்சாரத்தால் சாத்தியமோ இது தட்டுன்னு சொல்லி பின்னாடி அத கடமைகளை செய்கிறதா இடமதை தேடி வந்து கடவுளுங்க குடியிருக்கும் போது போது சும்மா காவி கட்டி கட்டிக்கிட்டு கண்ணு கண்டு மூடிக்கிட்டு கஷ்டப்பட வேணும் மணி ஓடு ஓடு. சொல்லு, கடமையை செய்வாராம் இல்ல கடமைய பொண்ணு மணிக்கு கேட்டுனால பொண்ணுடுவா கொண்டாட்டி பொண்ணை என்ன பெற்றவன் நம்ப அப்பனுக்கு கொண்டாட்டி தெரிஞ்சுக்கோ. அதை கொண்டாட்டி கட்டிக்கிட்டு திண்டாடி தெருவில் நின்று திண்டாடி 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 அடைச்சே பொண்டாட்டி ரெண்டு கட்டி யாராவது திண்டாடி தெருவில் நின்று நான் தான் நிக்கிறேனே. பண்டாரம் நான்டா சுப்பானே
அட சுப்பானு. ஆமாண்டா எங்க அப்பனே, அவனை எங்க கூட்டியாடா? அவன் நம்ம கட்சி. பொண்டாட்டி ரெண்டு கட்டி திண்டாடி தெரிவில்லை பண்டாரம் நான்டா சுப்பானு பழனி அப்பனு ஆண்டு பண்டாரம் ஆனாண்டா சுபானு. எப்படி இதுக்கு பதிலேடா அப்பனே கேட்டுக்கோ. கண்ணு உடித்தவ சிருந்து மம்மதான எடுத்த சிவ கண்டிகையம் பார்வதியே கண்ணாலமே கட்டிக்கிட்டா பாரு. இதுக்கு என்ன பதில் உண்டு? அதை சொல்லுங்க, சொல்லிடுவாரு. என்ன முட்டாப்பா என போன இவர் முத்த வேணும் முன்ன ஓடி போக வேணாமா? அடி கவாட்டு பெரிய வசாவுதான் உங்க தாடி மீச காட முடியாதுக்கு சவரத்துக்கு காட்டி தந்தாங்க. நீங்க பொண்டாட்டிய கண்டு கட்ட போடுவானே பிண்டத்துல மண்ணுள்ளாக இருக்கத்தானே. பூலோகத்துல மங்கையரெல்லாம் பைதாசம் அட மாதரில்ல சமாதி மோசம் அசாத புதி வேண்டி வேசம் வேண்டாம் ஆண்டி பசங்க தகவாசம். எத்தனைதான் சொன்னாலும் உனக்கு புத்தி இல்ல போடா போடா பத்தி நீங்க கட்டிக்கிட்டா பல முத்தி மூடா மூடா சமுசார கோட்டக்குள்ள சிக்கியும் படுவாருங்க நாம் தப்பும் வழி உங்கோனது எப்படின்னு சொல்ல முன்ன தப்பும் வழி உங்கோனது எப்படின்னு சொல்லும் முன்ன எப்படித்தான் நீ போய் 2 குதிரைகளோட கோட்டைக்கு வெளிப்புறத்துல தயாராயிரு. நான் இதை வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க. குதிரையா? அடடா, அழுது எழுதி கண்ணெல்லாம் சிவந்துடுச்சு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா அம்மா, நான் வேணா சிறைச்சாலைக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரட்டுமா? அதற்கு அவசியமே இல்லை. நீங்களா வந்து விட்டீர்களா? அந்த பாவியின் பிடியிலிருந்து தப்பித்து வந்து விட்டீர்களா? விஜய், விஜய், என்ன இது? உங்களை அடித்தார்களா? ஐயோ, உங்கள் பொன்னான மேனியை புண்படுத்தி விட்டார்களே பாவிகள். விஜய், விஜய், என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு துன்பம். என்னை மறந்து விடுங்கள் விஜய், என்னை மறந்து விடுங்கள் விஜய். உன்னை மறப்பதா? உன்னை மறந்து நான் எப்படி உயிர் வாழ்வேன் நளினி? சூரியோதயத்தில் சிரச்சேதம் செய்யப்படவிருந்த நான் ஏன் தப்பி வந்தேன்? மரணத்தை கண்டு அஞ்சியா? இல்லை நளினி, உன் கனிவான முகத்தை காண வேண்டும் என்று துடிப்பினான். விஜய், நளினி, உன் மிருதுவான கைப்பட்டவுடன் வலியெல்லாம் எங்கேயோ மாயமாய் மறைந்து விட்டது. வாருங்கள். நளினி, எனக்காகவா இந்த கண்ணீர்? விஜய், நான் ஏன் இந்த அரண்மனையில் பிறந்து ஒரு ஏழை குடிசையில் பிறந்திருந்தாலும் மனம் வருத்தவருக்கும் மாலையிட யாரும் குறுக்கே நிற்க மாட்டார்கள். அன்பில் ஒன்றுபட்ட 2 உள்ளங்களை அந்தஸ்து எனும் சுவர் பிரித்து வைப்பது அப்போது கிடையாதல்லவா? விஜயன், இதற்கெல்லாம் முடிவு எங்கே, எப்போது, எப்படி என்றுதான் எனக்கு தெரியவில்லை.
நாம் இருவரும் ஒன்றுபட்டு வாழ அது ஒன்றுதான் வழி. என்னது சொல்லுங்க. உன் தந்தை தன் கண்களை குணப்படுத்துபவருக்கு அவர் விரும்பி கேட்கும் எதையும் கொடுக்க தயாராக இருப்பதாக பறைசாற்றியிருக்கிறார் அல்லவா? ஆமா, ஆனால் அதற்கு நாகலோகத்திலிருந்து நாகஜோதியை கொண்டு வர வேண்டுமே. இது என்ன பிரமாதம் நளினி? இப்போதே நாகலோகத்துக்கு போகிறேன், நாகஜோதியோடு திரும்புகிறேன். ஆனா அதில் ஆபத்துகள் நிறைய இருக்குமே, தங்களுக்கு ஏதாவது. கவலைப்படாதே நளினி, வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். உன் தந்தைக்கு இழந்த பார்வையை திரும்ப கொடுக்கிறேன். அதற்கு பரிசாக உன்னையே மனம் செய்து தரும்படி கேட்கிறேன். விஜயன், விஜயன். என்னங்க தேடு போட்டுடுச்சா? அண்ணே, அதோ ஒரு கோயில் தெரியுது, வாங்க அங்க போலாம், வாங்க. படுத்து தூங்குறதுக்கு வசதி அடங்கடிச்சு போச்சு. அம்மா, தாயே, பராசக்தி, எங்களை ரொம்ப அலைய வைக்காம அந்த நாகஜோதி சீக்கிரம் கிடைக்கும்படி அருள் புரி அம்மா. அந்த நாகலோகத்துல பாம்புகள்லாம் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்களே, நெசமா? என்ன ஆமான்னு அவளை சுலபமா சொல்லிட்டீங்க. அப்ப வேற எங்கேயுமே அந்த நாகஜோதி கிடைக்காதா? அது என்ன கோழியா? சும்மா தெருவில் நிக்கும், அப்படியே லபகனை திருடிக்கிட்டு ஓடலாம். போன விஷயத்தை சொல்லி நம்ம மானத்தை வாங்குறீங்களே. எனக்கு என்னமோ அந்த நாகஜோதி அவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தோணல. வழியே தெரியாத ஒரு லோகத்தில் இருந்து யாருக்குமே தெரியாத ஒரு பொருளை கொண்டு வர்றதுன்னா அது மனுஷன் செய்யக்கூடிய காரியமா? அண்ணே, பொழுது வடிஞ்சதும் பேசாம ஊரு பக்கம் போய் சேர்றது நல்லதுன்னு என் சின்ன புத்திக்கு சுருக்குன்னு வருது. சரி சரி, எல்லாத்தையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இங்கேயே உயிரை விட்டுடாது, பேசாம தூங்கு. இங்க என்ன உயிரை விடுறோம்? அதுக்குதான் நாகலாவத்துக்கு போறவன். நல்லா இருக்கு. என்னப்பா இது தூங்க விடாம? மோகினி பிசாசுமே, மோகினி பிசாசு. மோகினியாவது பிசாசாவது? அது அங்க பாருங்க. எத்தனையோ நாட்களாக காத்திருந்த சந்தர்ப்பம் இன்று கிடைத்து விட்டது. உன்னை விடமாட்டேன். உன் கெட்ட எண்ணத்தை விட்டு கௌரவமாக நடந்து கொள். என்னை தீண்டு வாயாது, நியாயம் உன் உயிரை துண்டித்து விடும்.
அம்மா, நீங்கள் யார்? இந்த நடு நிசையிலே இங்கு தனியாக வர காரணம்? ஐயா, நான் ஒரு நாகக்கன்னிகை, நாகராணி பணிப்பெண். அண்ணே, இதோ இதை பாருங்கள். இதுதான் பாதாள லிங்கம். வருஷத்திற்கு ஒரு முறை நாகராணி தன் தோழிமார்களுடன் இங்கு வந்து பாதாள லிங்கத்திற்கு பூஜை செய்வது வழக்கம். இந்த குகையை பாதுகாப்பதற்காக நான் இங்கேயே வாழ்ந்து வருகிறேன். ஒவ்வொரு இரவும் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் அம்மனை வணங்கி செல்வேன். இந்த அரக்கன் என்னை அடைய வெகு நாட்களாக முயற்சி செய்து வருகிறான். இன்று சற்றும் எதிர்பாராத நிலையில் என்னை பலாத்காரம் செய்ய வந்தான். தாங்கள் மட்டும் சரியான சமயத்தில் வந்துராவிடு என் உயிரையே வாங்கியிருப்பான் அந்த கொடியவர். ஐயா, தங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பேன்? தாங்கள் செய்த இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அண்ணே, நாகராணியோட தோழிங்கிறாங்களே, இவங்க கிட்ட என்ன அனுமதியை கேட்டுட்டா? அம்மா, எங்களுக்கு அந்த நாகஜோதி தான் வேணும். அதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்த வழியா பார்த்து போயிடுறோம். நாகஜோதியா? அப்படி ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதோ? இல்லை, அதை அடைவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே என்றுதான் யோசிக்கிறேன். அது எங்களுக்கும் தெரியும். சிங்கம், அம்மா, நாகஜோதியை அடையும் மார்க்கத்தை மட்டும் சொல்லுங்கள், போதும். நாகலோகத்திற்கு போகாமல் அதை அடையவே முடியாது. ஆனால் நாகராணி அதை தன் உயிருக்கும் மேலாக போற்றி தன் பாதுகாப்பிலேயே வைத்திருக்கிறார். அவர்களிடமிருந்து அதை பெறுவது நிச்சயமாக முடியாத காரியம். ரொம்ப சரி, வாண்ண ஊருக்கு திரும்பலாம். அம்மா, நாகலோகத்திற்கு போவது எப்படி என்பதையாவது சொல்லுங்கள். ஐயா, என் உயிரையும் உயிருக்கும் மேலான மானத்தையும் காப்பாற்றிய தங்களுக்கு நான் எதையும் செய்ய கடமைப்பட்டவள். இதோ இந்த மோதிரத்தை போட்டுக் கொள்ளுங்கள். எந்த குளத்திலே இறங்கினாலும் தண்ணீர் வடிந்து உங்களுக்கு வழிவிடும். நேராக நாகலோகத்திற்கு போகலாம். அண்ணே, அப்ப நீங்க புறப்படுங்க, நான் இந்த கோயிலே காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ உங்களுக்கும் ஒரு மோதிரம். எனக்கு தானே என்னத்துக்கு, நான் இங்கே இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறேன். பரவாயில்லை, வாங்கிக் கொள்ளுங்க. அப்ப நீங்க வருத்தப்படுவீங்க, வாங்கிக்கிறேன். இன்னொரு விஷயம். என்னது? தாங்கள் நாகஜோதிக்காக வந்திருப்பது அங்கே யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஐயோ, அப்படின்னா அந்த பேரை சொல்லவே மாட்டோம். என்ன? போய் வெற்றியோடு திரும்புங்கள், நான் வருகிறேன். சிங்கம், வா, இப்போதே நாகலோகத்துக்கு போவோம். நாகம் நடிச்சுதான் மரணம்னு நம்ம தலையில எழுதியாச்சு. அதை மாத்த நம்மால முடியுமா? சரி, போற உயிர் எப்ப போனா என்ன? வாங்க அண்ணே, போலாம். நாகி, நாகி, என்ன நாகி, எந்த லோகத்தில் இருக்கிறார்? நாகலோகத்துலதாமா. என்னை ஏனடி அப்படியே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாய்? அதை என்னன்னு சொல்லுவேன். உங்க மேல வச்ச கண்ணை என்னால வாங்க முடியலையே. நான் என்ன அவ்வளவு அழகாகவா இருக்கிறேன்? இதை நீங்க கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? அழகுங்கிற வார்த்தையே உங்களுக்காக ஏற்பட்டதுதானேம்மா? அப்படியா? மகாராணி, மகாராணி, என்ன? 2 மாநிலர்கள் சுரங்கப்பாதை வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மகாராணி. மானிடர்கள் சுரங்கப்பாதை?
சரி, நீ போகலாம். ராகி, வா, அவர்கள் யாருன்னு பார்ப்போம். உள்ளதை உள்ளபடி தென்னென விளக்கி ஒளிக்காமல் காட்டிடும் மாயக்கண்ணாடியே, சுரங்கப்பாதையில் வரும் மானிடர்கள் யார்? சுட்டிக்காட்டு. அம்மா, அது பின்னால் வருகிறவரை பார்த்தாயா? என்ன அழகு, என்ன காந்தி, என்ன கம்பீரம். முன்னால் வர்றவரு கூட நல்ல தேசத்தோடதாமா இருக்காரு. அம்மா, மாநிலர்களில் இப்படி ஒரு சுந்தர புருஷர் இருப்பார் என்று நான் நினைத்ததே இல்லையடி. நானும் கொடுத்தாமா. நாகி, அம்மா, அவரை எப்படியாடி இங்க அழைத்து வருவது? அதுதானமா எனக்கும் புரியல. அம்மா, அந்த யோசனை எனக்கு தான் கொஞ்சம் சொல்லிட்டு போங்களேன். என்ன எங்க போட்டீங்க? அண்ணே, அண்ணே, ரெண்டாவது அண்ணே, ஐயோ ஐயோ, எங்க போயிட்டாங்க? அண்ணே, அண்ணே, அண்ணே. எங்க அண்ணன் என்ன விட்டுட்டு திடீர்னு எங்கேயும் போயிட்டாரு. அவரை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க அண்ணனா? அவர் அப்பவே போயிட்டாரா? நிதானமா 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 சொல்லி எங்க போயிட்டாரு? எங்க போவாரு? அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாரு. போயிட்டாரா? அண்ணே, ஐயோ, நான் சொல்றத கேள. இந்த பாரு, எங்க மகாராணில மகாராணி அவங்க உங்க அண்ணனை தன் அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போய், என்ன சாருதா? இல்ல, அவ்வளவுதான். எவ்வளவுதான் கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அதெல்லாம் சொன்னா புரியாது குட்டி. என்னது குட்டி மாச்சி குட்டி மாச்சி? இந்த பாரு, என் பேரு நாகி. நாகி. நாகியா? அப்போ எங்க அண்ணன் சுகமா இருக்காருன்னு சொல்ற? ஆமா ஆமா ஆமா. பின்னா யார் நீ? ஏது ரொம்ப கோபமா இருக்கிறீர்களே? இதே கேள்வி கொஞ்சம் அன்போடு கேட்க கூடாதா? என்ன உளறுகிறாய்? நான் இங்க எப்படி வந்தேன்? நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேனா? சொல், யார் நீ? நான் நாகராணி. நீங்கள் இருப்பது என் அந்தப்புறம். நான் இங்க எப்படி வந்தேன் சொல்லுங்க. பதட்டப்படாதீர்கள். சுரங்கப்பாதையிலே மூச்சுவிட்டு கிடந்த தங்களை நான் தான் இங்கே கொண்டு வந்தேன். அப்படியா? ஏன் நம்பிக்கை இல்லையா? இப்போது நான் கேள்வியில் கேட்கலாமா? கேளுங்க. தாங்கள் யார்? நான் ஒரு சிப்பாய். பெயர்? விஜய். விஜயன், பொருத்தமான பெயர். தாங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் என் அரண்மனையிலே விருந்தாளியாக இருக்கலாம். தங்களுக்கு ஒருவித குறையும் இல்லாமல் கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. ராணி, தங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும்
வேண்டிய கைமாறு செய்ய போகிறீர்கள், அவ்வளவுதானே? ராணி, தங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கு மன்னிக்க வேண்டும். என் சிநேகிதன். ஓ, அதற்கு சிநேகிதரின் ஞாபகம் வந்து விட்டதா? பாருங்கள், பார்க்கலாம். தங்கள் சிநேகிதரின் பெயர்? சிங்கம். பயங்கரமான பெயர். உள்ளதை உள்ளபடி தென்னன விளக்கி ஒளிக்காமல் காட்டிடும் மாயக்கண்ணாடியே, சிங்கம் என்பவர் எங்கிருக்கிறார்? எடுத்து காட்டு. அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆமாம், இருக்கிறார்கள். ரொம்பவும் ஆச்சரியமான கண்ணாடி. போதும் பார்த்தது. இது மாதிரி கண்ணாடியை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். இது எந்த கேள்விக்கும் பதிலை காட்டுமா? ஏன், நீங்கள் ஏதாவது கேட்கப் போகிறீர்களா? இல்லை இல்லை, இந்த கண்ணாடியின் மகிமையை தெரிந்து கொள்ளத்தான் கேட்டேன். ஓ, இது மாயக்கண்ணாடி. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லி, சரிதானே? பறந்தே போய்விட்டேன். நாகைக்கு தெரிந்த மரியாதை கூட எனக்கு தெரியவில்லை. இதோ இப்போதே போய் பலகாரம் கொண்டு வருகிறேன். நாகஜோதி இருக்கும் இடத்தை இந்த கண்ணாடியிடம் கேட்டு தெரிந்து கொண்டா? உள்ளதை உள்ளபடி தெள்ளன விளக்கி ஒளிக்காமல் காட்டிடும் மாய கண்ணாடியே, நாகஜோதி என்பது எங்கே இருக்கிறது? நயமாக காட்டு. உள்ளதை உள்ளபடி தெள்ளன விளக்கி ஒளிக்காமல் காட்டிடும் மாய கண்ணாடியே, அந்த பாம்பு தலை வாசலுக்குள் போவது எப்படி? பறிவோடு காட்டு. விஜயா, நீ அதிர்ஷ்டக்காரனடா. கண்ணாடியால் ஏற்பட்ட ஆச்சரியம் இன்னும் அடங்கவில்லையா? ஆமாம், ரொம்பவும் உதவியான கண்ணாடி. சரி சரி, வாருங்கள், உட்காருங்கள். உட்காருங்கள் என்று சொன்னேன். சாப்பிடுங்க. என்ன யோசனையெல்லாம் பலமாயிருக்கிறது? இல்லை, ஒன்றுமில்லை. என்னிடம் மறைக்க பார்க்கிறீர்களே, எனக்கு தெரியாமல் போய்விடுமா? கண்ணாடியை கண்ட காட்சியை பற்றி தானே யோசிக்கிறீர்கள்? என்ன, உங்கள் நண்பரும் நாகையும் சந்தோஷமா இருப்பதை பார்க்கவில்லையா? ஓ, அதை சொல்கிறீர்களா? விஜயன், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ன சொல்வதென்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை ராணி. பழக பழக என்னை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வீர்கள் இல்லையா?